Good evening. Welcome to the review of our live market analysis LMA, Nifty and Bank Nifty. ஸோ காலையில் நம்ம 13/10/2025க்கான பிளான் பார்த்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை பிளான் பண்ணேன். கவனிக்கலாம். இப்போ நம்ம நேற்று காலையில் டிஸ்கஸ் பண்ணதனுடைய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம நிஃப்டியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டியில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னும் போது நான் ஃபர்ஸ்ட் இந்த 23,500 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல இங்க வரும்போது இந்த ஏரியாலாம் ஷார்ட்டிங்கான ஒரு ஏரியா அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் எங்க வச்சுக்கணும்? 25,300 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இது உள்ள வரும்போதெல்லாம் செல் அண்ட் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணது அப்படின்றது 11.25 பண்ணோம். தென் இட் வெண்ட் அப் ஹிட் இங்க பாத்தீங்கன்னா 279.80 டச் பண்ணிட்டு it came down to 57. Again, அந்த ஏரியா டச் பண்ணி 80 டச் பண்ணி நமக்கு 20 பாயிண்ட் மேல கீழே ஃபைட் பண்ணிக்கிட்டே வரதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 23,300 ஸ்டாப் லாஸ் வச்சு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு பார்த்தோம். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது எபவ் 25,300 டபுள் லாங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் என்னாச்சு அண்ட் 2:20க்கு பிரேக் பண்ணுது. 25,300 பிரேக் பண்ணி ஸோ இட் வெண்ட் அப் டு 25,335 அந்த மாதிரி ஒரு 35 பாயிண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு 1 வாய்ப்பு 2 அப்படின்னு கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ஸோ தட் வே நிஃப்டி வாஸ் கிவிங் ஷார்ட் அண்ட் லாங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேஸ்ட் ஆன் தி மார்னிங் டிஸ்கஷன். சரி, பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம மார்னிங் டிஸ்கஸ் பண்ண பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஏரியாவா இங்க மார்க் பண்ணியிருந்தோம். ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்ண அடுத்த ஒரு 11:20-25 உடனே பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது பார்க்குறோம். 56,742 எங்க போயிடுச்சு? 850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது பார்த்தோம். கிட்டத்தட்ட நமக்கு 100 பாயிண்ட் இது வந்து உடனே கொடுத்தது. எகெயின் டிப்ட், எகெயின் கிவ் another 100 பாயிண்ட்ஸ். ஸோ 100 அப்படின்னு கொடுத்துக்கிட்டே வந்ததை நம்ம பார்க்குறோம். தட் இஸ் அ குட் நம்பர்ஸ். பட் தோஸ் ஹூ வெயிட்டட் ஃபார் குவைட் சம் டைம் அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்? ஷார்ட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? அது 56,949ல ஷார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்கோர்ஸ் நம்ம எல்லா சமயமும் அதே மாதிரி எதிர்பார்க்கறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் இது வந்து சூப்பரா நம்ம போட்டிருக்கிற லைன் எக்ஸாக்ட்லி இட் கோ ஹிட் இட் கிஸ் த லைன் அண்ட் இதனுடைய நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது கரெக்டா நமக்கு வந்து அந்த 56,949.80 அப்படி கரெக்டான ஒரு என்ட்ரியை கொடுத்துச்சு. அப்புறம் கீழே வந்தாச்சு. ஸோ இட் கேம் டவுன் அப் டு 56,825. ஸோ இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 125 பாயிண்ட் இறங்கி வாய்ப்பு கொடுத்துருக்கிறது பார்க்குறோம். ஸோ 100 பாயிண்ட் பை சைட்லையும் 125 பாயிண்ட் செல் சைட்லையும் நமக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி புட்டும் நம்ம இங்க பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ தட் வாஸ் ஆல்சோ ஒர்க் அவுட் வெரி நைஸ்லி ஃபார் அஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த ரூலையும் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த அனாலிசிஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறோம். ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை.